அவ எனக்காக என்ன வேணும்னாலும் செய்வான்னு உனக்கு புரிய வைக்கதான் அந்த டாக்குமெண்ட்ஸை அவளை வச்சே நான் வாங்க வச்சேன். அடுத்து அவ எனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கான்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. கல்யாணமாகி இத்தனை மாசத்துக்கு அப்புறமானு கேட்டா என் ஹஸ்பண்டும் நானும் ரொம்ப பிஸி. எங்க பிசினஸ் விட்டுட்டு வெளியூர் போக முடியுமா? இப்ப அவர் தங்கச்சி இங்க இருக்கால, அவ பாத்துக்குவா. ஒரு வாரம் தான். இல்ல ஹனிமூன் போறவங்களுக்கு அது யூசுவல் பிளான். நாங்க போறது ஸ்விஸ், ஜெர்மனி, லண்டன். எஸ். நீ கேட்டதை விட ஜாஸ்தியா இருக்கு. என் வாழ்க்கையில எனக்காக பேருதவி செஞ்சவன் தான் இப்போ நடு ரோட்ல துடிச்சுட்டு இருக்கான். ராணி, ஹனிமூன் போறதுக்கு முன்னாடி லைலேண்ட் டெண்டர் விஷயமா ஒரு மீட்டிங் இருக்கு. அத நீ தான் அட்டெண்ட் பண்ணணும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன இவனை இப்படி பாக்குற? இவனை தெரியுமா உனக்கு? இல்ல, எனக்கு தெரியாது. சொந்தமா கார் வச்சிருக்கிற ஆளுங்க இவனை தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா நீ தான் முதல் ஆளு இவனை தெரியாதுன்னு சொல்லியிருக்க. இவன் பேரு பாண்டியன். நல்ல டிரைவர், பெஸ்ட் டிரைவர். சினிமா ஸ்டண்ட் சீன்ல நொறுக்கிறதுக்காக நிறைய கார் வச்சிருக்கான். கஸ்டமர்ஸோட டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸா ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவான். இவனோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? நாம தெரியாம ஒரு கார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்க, ஒரே மணி நேரத்துல அந்த வண்டியை அவன் உரு தெரியாம பீஸ் பீஸா பிரிச்சு எடுத்துருவான். இவனுக்கு இங்க என்ன வேலை அங்கிள்? என் பர்சனல் வேலைமா. என் பழைய கார் ஒண்ணு துரு பிடிச்சு போய் கிடக்கு. அதை ரிப்பேர் பண்ணி வித்து தரேன்னு சொன்னான். நானும் சரின்னு சொல்லிட்டேன். அந்த காரோட டாக்குமெண்ட்ஸ் என் கேபின்ல இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். பாண்டியா, நீங்க எங்கே இருங்க? சரிங்க சார். தோப்பியாச வந்து உன்னை பார்த்தாரா? ஆமா. இங்க வா. ஏயா, அந்த ஆள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா? இல்ல மேடம், அந்த ஆள் என்கிட்ட எதுவும் கேட்கலையே. மகாராணி